வண்டு வந்து தேர் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை. சரி, அடுத்து வேண்டாம். கண்ண முடி உட்காரே. உன் வீட்டு பக்கம் போன என் தங்கை மாரியம்மா இருக்காடா. ஆனந்தமாக யானை முகத்தோடு விநாயக பெருமான் குடியிருக்கிறார். ஆனா 6 வருட காலமாக உழைத்த முதல்தான் வேஸ்டா போய் நண்பர்கள் பகையாகி உறவுக்குள் குழப்பமாகி வீணான சொற்கள், அவதூறான சொற்கள், நடக்காத அவமானம் மிகுந்த சொற்கள், இதனால வீட்டுக்குள்ள அமைதி குறைவு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாடுற பாட்டுக்குரிய அர்த்தமான வார்த்தையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. காரணம் சொல்ல இப்போ உன் கடனை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன். குபேரன் வர வாங்கி உனக்கு நான் பணம் தானே, உன் கடனை தீர்த்துவோம். கண்ண முடியும் சார். மூன்றாவது வாக்காக பயன்படுத்தி லட்சுமி கடாட்சமாக இருப்பார். வெற்றி உண்டு, பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது, உன் கடன் தீரும். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வா யாருப்பானே இன்னும் கால் வந்து காலேஜ் பேர் என்னடா? ஏன் படிக்க மாட்டேங்க? வேண்டாமா, படிக்க வேண்டாமா? உட்காருப்பா, நல்ல மன நிறைவா உட்காருங்க. காலில் விட்டு வரலாம். இரவினில் நாட்டம், பகலில் வாட்டம். இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவேந்திரிய சக்தி தூக்கத்திலும் செயலாலும் வெளியேறி இவனுடைய உடல் மைனஸ் ஆயிடுது. புரியுதா? தூக்கத்துல கடிதமா. இந்த நிலைகளில் இவருக்கு உடல்ல பாதிப்பு ஏற்பட்டு பற்றி மைண்ட் அப்செட் ஆகி அவருடைய நண்பர்கள் மூலமாக சில பேசுகிற பொழுது அவங்களுடைய பதிலில் இவருக்கு செழிந்த விடை கிடைக்காம குழப்பமான மனநிலைகளை இவன் அடைந்தான். அதுல சில பேர்கள் இவனை பற்றி வெளியே சொல்லி இவன் மனது பாதிக்கப்பட்டது. அதுல குழப்பம் இல்லாம ஆக்கி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதும்னா காலம் நீங்களும் காலம் கத்தியப்பா உட்கார்லா. சாமி எந்த நினைச்சா பக்கத்துல வந்து வாங்க. இனி உடல்ல எந்த சக்தியும் குறையாது. இதை தேய்ச்சி குளிச்சுட்டா மன நிறைவடைவ, உடல் வளரும். அடுத்த வருஷம் அவன் கல்லூரிக்கு தருவான். இவனே தானாக படிக்க போறன்னு சொல்லுவான். சக்தி தானே அடுத்த உத்தரவுக்கு என்னை தேவைப்பா. காலமா என்னம்மா யாரா வந்தீங்க? யாரா வந்தீங்க? யாரு? காலம் உங்க அங்கேயாப்பா? ஒரு கேள்வி கேட்டு வாங்கிக்கலாமா? உட்கார்ந்துக்கா. என்ன வேணும் உனக்கு? மனம் திறந்து சும்மாக்காது. என்ன வேணும்?
பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா, கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைச்சுக்கா. காரணம் சொல்லலாம். குழந்தை இருக்கா? உன்னைய கூப்பிட வருவாங்க, வர வச்சுட்டாரே குடும்பத்தோட வருவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளையா இருக்கும். கர்மசாமிக்கு 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 உன்னை கூப்பிடலையே. ஆமா அப்படியா? சரி சரி. திருச்செந்தூர் எல்லை, திருச்செந்தூர் செந்தூரின் தலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம் செந்தூரி தலை ஓசை. அழைக்கிறேன். தன்னுடைய சொத்துக்கள் பற்றியும் பிள்ளைகள் பற்றியும் மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? அக்காவா? காலம் சொல்லலாம். நீ யார்? இது யாருப்பா? வா. என்னப்பா சொத்துக்கள்? என்ன சொத்துக்கள் சொல்லுங்க, பிரச்சனை உங்களுக்கு? சொத்துக்கள் சம்பந்தமா என்ன பிரச்சனை? உங்க அண்ணன் மகன் மூத்தவர் அதான் சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் கேட்கணும். ரெண்டும் ஒண்ணு போல காரணம். அக்கா உட்காரு, மகன் போயிட்டு சொல்லி உட்காரு. அவன் எழுதி கேட்டதுக்கு ஒரு பொம்பளை காரணம்னு சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிடு. உங்க அம்மாவை மிரட்டி மன அழுத்தப்பட வச்சிருக்காங்க. புரியுதானா? இதுல தான் நடந்திருக்கு. இதுல ஓம் பங்கு உனக்கு கிடைக்காதுன்னு தான் நிலைமை இருக்கு. என்ன செய்யலாம்? உனக்கு வேணுமா வேண்டாமா? அப்படி சொல்ல ஆம்பளை இரு, நான் வாங்கி தரேன். கண்ண முடிக்க பார்ப்போம் நேரம். இந்த என்ன எப்படி இப்படி கண்ண முடிக்க சுடமோட தம்பி வராரு. எங்கடா இருக்காரு? ஐயா கண்ண முடிக்கலாம். கால் வந்து பொறுமையா இருக்கணும் அக்கா, கவலைப்படாத. 90 நாளில் உன் சகோதரனை பேச்சுவார்த்தைக்கு வர வைத்து சமாதானமான நிலையோட உன் பங்கை வாங்கி தந்துட்டேன். எந்த மனக்குறையை நான் வாங்கி தரேன். புதிய தொழில் அமையும். உன் ஆயுள் காலத்துக்குள்ள உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவேன். சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு போங்க, வருத்தப்படக்கூடாது, மன நிறைவா இருக்கணும். அதே செந்தூர் எல்லை போக்குவரத்து துறை பணியை மேற்கொள்ளப்படும். யாருப்பா? மங்காத சர்வபீஷ்டம் கொடுப்பதாமே மகாசக்தி சுரூபநாராயணி அம்மா ஆதிபராசக்தி. என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம்பா. இந்த ஒரே விஷயம் தானே. கடனை நான் தீர்த்து தரேன். இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆனா ஒரு இடமாற்றம் ஏற்படுங்க. அதை பத்தி ஒரு கருத்து என்ன?
நீ எங்க போனாலும் ஏன் பக்கத்துலயே கொண்டு சேர்த்து வச்சுக்கிறத, நீ கவலைப்படாத. மகாலட்சுமி ஸ்ரீ பாப்பா பக்கத்துல வா. இந்த 6 மாத்திரம் உன் கடன் தான் தீரும். எதிர்பாராத வண்ணத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனந்தம் அடைவா. வாமா. புதிய வீடு அமைச்சு தரேன், ஒரு இடத்தை செட் பண்ணி வைக்கேன், தரேன். உன் பிள்ளை அதிமுகவா இருந்தா ஆனந்தமா இருந்தா சாப்பிட்டு போக அரவணையாப்பெல்லாம் ஒத்துக்கிட மாட்டவங்கலாம். கர்மசாமிக்கு அப்படியா? வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் என்னமா அது? சரி, வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் இருக்கு. யாருப்பா யாருன்னு இருக்குப்பா தெரிஞ்சு சொல்ல. கால் பண்ணுறா எங்கே துணைவியார் எங்க இருக்காங்க? அவளுடைய உடலை பற்றி தான் பெரிய பிரச்சனையும் செய்யறோம். இது உண்மையிலேயே நோய் தானா அல்லது வேற எதுவும் கோளாறான கருத்து, முதுகி, இடுப்பு போன்ற வலிகள் வேதனையாகி பாதிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி எங்கேயாவது கொண்டு போய் என்னை பார்த்து தீர்வையா இந்த கோளாறுக்கு என்ன காரணம்? டாக்டர்கிட்ட எத்தனை ஊசி போட்டாச்சு, எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு, ஒன்றும் தெரியலையே, என்னை எப்படியாவது காப்பாற்றுமையான்னு உங்களை பாடாக படுத்துறான். காரணம் அம்மாவை பணமாக்கிடுவோம். செய்வன கோளாறு தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. உங்க வீட்டு எல்லையில அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். இடது புறத்துல மண்ணுல பீடம் கட்டி வச்சிருக்காங்க சுடரமான சாமிக்கு. சுடரமான தானே? அந்த பீடத்துல கொஞ்சம் மண்ணெல்லாம் உறிஞ்சி வெள்ளையும் உறிஞ்சி மண்ணுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் உங்க ஏரியா. அதே மாதிரி 3 வருஷமா சக்கரமா சுழண்டுகிட்டு தான் வரேன். இதுல எனக்கு விடுதலை கிடைக்கல. எப்படியாவது குணமாக்கி காப்பாத்தனையான்னு கேட்கிறேன். காரணம் வெற்றிமான கொடுப்பா. அருமை அருமை அருமை. வீட்டில் இருக்க தீவினைகளை தீர்த்து தாரேன், இழந்த செல்வத்தை மீட்டு தாரேன். சந்தோஷமா எழுப்பி கூட்டு வாப்பா. என்னைய வார புதன்கிழமை என்னைய மீறி பாரு. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கரெக்ட். அடுத்து அறந்தாங்கி எல்லை அறந்தாங்கி பாப்பா. மரம் தாங்கிடா. கால் வந்து வரலாம். மலையாளம் வருக. சுகமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கோப்பா, போற வழியில. அப்படியா? சரி, ஓகே. தாத்தாவை பத்தி கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? தாத்தாவை கேடலாம். அம்மா பத்தி தாத்தாவுக்கு எத்தனை ஓடாட்டி? அப்ப எந்த தாத்தாவை பத்தியும் தெரியாது. உன்னை பத்தி உனக்கு தெரியுங்களா? காலம் அப்படியா? யாருக்கு கொடுத்துருக்க என்னன்னு கேட்போம். பாப்பா, ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் தொடர்பாக கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு. இப்போதைக்கு குடும்பத்துல உன்னுடைய தொழில் சரியில்லாத மனவேதனையும் கடன்கள் தொடர்பான மனக்கோளாறும் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? என்ன செய்யணுமா இருக்கு? காலம் தோணும். என்ன முடியும்? பாப்பா கொஞ்சம் மனதார உட்காரு. உன் மகன் கல்யாணத்துக்கு முழுக்கா சம்மதிக்கானா? அவனை பத்தி கேள்விப்பட்டேன். ரோட்ல அங்கன அவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலா சொல்றாங்க. அவனுடைய பழக்க வழக்கங்களும்
உடல்நிலைகளும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அதனால அவனை தெளிவு பண்ணி தாரேன். 6 மாதம் பொறுமையா இருந்து அவனுக்கு வாழ்க்கையா எல்லாம் நல்ல நடந்தும் என் சக்தியா நீ முன்னேறி வெற்றி கொடுப்போம். கர்மசாமிக்கு அப்படியா? ஆத்தூர் எல்லை, ஆத்தூர் பகுதி, ஆத்தூர் சேலம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் எல்லை, ஆத்தூர் யாருமா? வருகவே வருகவே இறைவா எந்த தலைவா. என்னக்கா நல்லா இருக்கியா? என்ன வேணும் உனக்கு? கால் விட்டுவாங்க. என்ன வேணும்? கால் விட்டுவாங்க. உன்னுடைய வீட்டு பக்கத்தையும் பார்த்தேன், இடத்தையும் பார்த்தேன். 2 இடத்துல அடுத்தவனால இடத்தில் வந்து போலீஸ்லாம் வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. புரியுதோ? ஆனால் அந்த இடமாற்றம் ஏற்படுமா? அதுல வேற எதுவும் கோளாறு நடக்கா? அவங்க மனம் மாறாததுக்கு எதுவும் காரணம் இருக்குமான்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து உனக்கு அந்த இடத்தை தெளிவுபடி தந்தா போதுங்களா? கால் அனுப்புவா அடிப்போம். ஏக்கா முனியத்தோர் சாமி இருக்காரு, முனியாண்டி பக்கத்துல இருக்காரா? உங்க குடும்பத்துல கும்பிடுற தெய்வமா அது? பண்ண முடிச்சா அவன் கூட வர இருக்கிறேன். துணையாக இருந்து இடத்தை வெற்றியாகிட்டான், ஜெயிச்சுட்டான். கர்மசாமிக்கு காங்கேயம், காங்கேயம் காங்கேயம் என்னாச்சு உங்களுக்கு? உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க காங்கேயம் முடியல. வரலாம். பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால நீ இருக்கிற இடத்தையும் உன்னுடைய இருப்பிடத்தையும் உங்களை எழுப்பணும்னு சொல்லி பல தவறுகளும் பல தகராறுகளும் நடந்தது. உண்மையா? அந்த கோளாறுகளை எல்லாம் கடந்து இப்போ 3 ஆண்டு காலங்களாக மாந்திரிகத்தால் சில செய்வனை கோளாறுகள் நடந்து உன் உடல்நிலையும் தொழிலும் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்களையும் இழந்து வாழ்வோமா அல்லது இருக்க மாட்டோமா என்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் தோன்றி இப்பொழுது அடுத்து தொழில் பார்க்கக்கூடிய வலிமையை இழந்து வழி தெரியாமல் என்னை நீ பார்க்க வந்திருக்க. காரணம் சொன்ன நீ உட்கார்ந்து உன்னுடைய எல்லையை கடந்து போனா ஒரு முருகப்பெருமான் வராது இருக்கிறார. ஊருக்குள்ள போனா என் தங்கை மாகாளி இருக்கான் பக்கத்துல. இந்த தீவிரைகளை நீக்கி உன் உடல்நிலையும் நல்லாக்கி கடன்களையும் தீர்த்துட்டா போதுங்களா? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க பாப்பா, வெற்றி மேல கொடுப்பா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகை போற கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகை போற கர்மசாமிக்கு நிறைந்த பணம் உன் கடன் தீரும், நிறைந்த ஆரோக்கியம் உன்னை வாழ வைக்கலாம். கர்மசாமிக்கு அடுத்த ஒருத்தர் அவாவோட நிலையை பத்தி பேசுவோம்மா. ஏற்றுக்கலாம், கைவிடுறா. கர்மசாமி, என் பணம் வெளியில கிடக்க அதை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? $27 லட்சம் வரை கணக்கு வருது. நீங்க எத்தனை கணக்கு வச்சிருக்கீங்க? 53. அவன் 27 லட்சம் ரூபாய் சொல்றான். பொய் பேசுதானா? இல்ல, ஆனா அவன் 27 லட்சம் ரூபாய் தான் தருவோம்னு சொல்லி இப்படியா பிடிச்சு நிற்கான். அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோமா? காரணம் சொல்றான். இடம் பத்திரம் சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? காங்கேயத்துல வரலாம். அந்த பணத்தை 3 மாதத்துல அவங்க பேச வச்சு 4 முறையாக பிரிவாக வர வச்சுட்டாங்க. பணம் கிடைச்சிடும், வெற்றி உண்டு. ஒரு முறை என்னை பார்க்க சொல்லணும், பணமா இருக்காரு கொண்டு வர இந்த கனியை கொண்டு இடம் பத்திரம் சொந்தமா யாரும் வந்துருக்கா? டாக்குமெண்ட் எங்க இருக்கு? யாரு இது? கும்பங்கடா கும்பங்கடா கும்ப எங்கடா? அது கும்பங்கடா. இதெல்லாம் இப்ப எங்கடா இருக்கு? நீங்க காங்கேயத்துல இருக்கிறீங்களா? காங்கேயம் மெயின் ரோட்ல போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி எங்க போகணும்? ஒரு டைம்ஸ் கடையெல்லாம் வருது. அவங்க இந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தரணும். கடவுள் நான் கேட்கறது இன்னொரு காலம் பாப்பா. ஐயா, இதனுடைய விளக்கம் ரெண்டு வேணுமா? வரலாம். ஏற்கனவே ஒரு முறை பரிசீலுக்கு வந்துருச்சு, அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கல. 2ஆம் முறையாக முயற்சிக்கப்பட்டதுதான் இது. ஆனா இந்த முறையில உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்க சொத்துக்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்தா போதுங்களா? நியாயமான முறையில் வாங்கி தரேன், வெற்றி கொண்டு. இதையெல்லாம் அங்க வச்சுட்டு போ. வாய் அடக்கு. இது அங்க வச்சுட்டு வாப்பா, அங்க வச்சுட்டு வா. உனக்கு வேற இருக்கா? கர்மசாமிக்கு வரலாம். பேச்சுவார்த்தையை நடத்தி உனக்கு வெற்றியாகி தானே ஜெயிச்சுட்டாரு. வந்துடும்டா, ஜெயிச்சு பார்க்க வருவாங்க. அதே மாதிரி சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்னப்பா வருத்தம் சொத்துக்கு? மகன் விஷயமா கேட்க வந்தது. வாங்க, காலம் சொல்லலாம். அப்பொழுதே அவனது பிள்ளை சொப்பனத்திலும் மறப்பதும் இல்லை. பையனை என்னப்பா செய்யணும்? கடவுள் ஒன்று சேரதான் பார்க்கட்டும். சேராச்சு, காலம் சொல்லலாம்.
வெற்றியாய் சீட்டோட ரொம்ப நோட்டோட என்னை பார்க்க ஜெயிச்சாச்சு. நான் வாங்கி தரேன். தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கண்ணமுடு ஏற்கனவே ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டு சம்பளம் குறைவாக இருக்குன்னு அவன் எடுத்துக்கலையே. காலம் போட்டுடலாமா? ஓகே. இந்த மாதத்தில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது அதில் நினைக்கிறேன். நல்லா ஐஸ்வர்யமாக இருப்பாண்டா. கர்மசாமிக்கு திருப்பூர் வரலாம். வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் யாருங்க? யாருங்க? என்னண்ணே இடுப்புல கேட்டுக்க ஜாமனு வேண்டாம். 3 வருஷ காலமா எந்த ஒரு நிலையான தொழிலையும் பெற முடியாத வேதனையை அடைந்தீர்கள். இதற்காக சில பணம் செலவழித்து சில பேர்கிட்ட ஏமாந்து மனவேதனையும் பெற்றோம். ஆனா இப்போ புதுமையாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி எடுத்திருக்கு. அதுக்கு பணம் வேணும், கர்மசாமி தரணும் என்று உங்களுடைய கருத்து காரணம் சொல்லலாம். வேற என்ன வேணும்? நடத்தித்தானே நிறைய லாபங்கள் கிடைக்கும். தொழில் முடக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியா வாழ வைக்க என்னைய அந்த வீடு எனக்கு பிடிக்கல, ஆவணிக்கு உட்பட வேற வீடு மாறிக்காங்க, 5 முறை என்னைய பார்க்கலாம். அதே திருப்பூர் எல்லை தன்னுடைய தொழில் மன வேதனை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். திருப்பூரா திருப்பூரம் கோயில் எங்க இருக்கு? தொழில் நஷ்டமும் மன வருத்தமும் கடனுமா இருக்குப்பா. வீட்டுல ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான மன வருத்தமும் இருக்கு. அடிக்கடி மன போராட்டம், வாக்குவாதம் உங்க குடும்பத்துல நடந்து கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் மாற்றி வெற்றியாக்கி இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இதான விஷயம், வேற ஒண்ணுமே இல்லையே. என்ன மூடு? என்னையவே நினைச்சுக்கா. பணம் தீர்ந்தாச்சு, பணம் கிடைச்சாச்சு. ஆமா, மருதமலை முருகனை போய் பார்த்துட்டியா? நினைக்காது கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? எல்லாம் என்ன எங்க இருக்காவா? ஓகே, பண்ண முடிக்கலாம். இதை வச்சுக்கலாம். இப்ப பொண்ணுடைய வாழ்க்கையை கூட்டி வைக்கணுமாப்பா? எனக்கு வாழ வைக்கிறேன், ஒன்னா சேர்த்து வைக்கிறேன்.
அந்த நகை வர்றதுக்கு 6 மாத காலம் அவகாசம் ஆகும். போய் வாங்கிட்டு வா, வெட்டி விட்டு கூட வரேன். நல்லா சந்தோஷம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஆமா. கேரள தேசம் பூனலூர். கூடல் பத்தனாபுரத்துக்கு அந்த பக்கம் ரைட் சைடு. பத்தனாபுரம் தாண்டி கூடல் அதானே? கூடலூர் கொண்டுமல்லி கூடல் நல்லா சாமி அந்த பத்தனாபுரத்துல போச்சு. அதான் നിങ്ങൾക്ക് അറിയുള്ളൂ. നിങ്ങൾ അറിയുള്ളൂ. ഓ പിന്നെ ഇവിടെ അറിയില്ലേ? അവരുടെ കാലം உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். தமிழ் அறியுமா? 3 வருடம் உனக்கு எந்த ஒரு தொழிலும் சரியில்லாமல் பண நஷ்டம், மனவேதனை நடந்துள்ளது. இப்போதைக்கும் கடன்கள் கொஞ்சம் மன உபாசனை. இப்போ புதுமையாக ஒரு ஜாப், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிறிய கச்சோட தொழில், அதுக்கு கொஞ்சம் முதலீடு பணம் போட்டு ஆரம்பித்தால் அது சரியாக நாங்க வாழுவோமா அல்லது குழப்பம் வந்துருமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு உள்ளத்தில் காரணம். உன்னுடைய தொழில் வளமாகும், நிறைய லாபம் கிடைக்கும். என்னை நடத்தி தொடங்கிக்கோ. நடத்தி அடுத்த காலத்துல நீங்கள் வீடு கேரளத்தை விட கரையாந்தோப்போ அது முடிய பண்றாங்க. கண்டிப்பா அந்த காரணம் சொல்லலாம். என்ன வேணும்? பக்கத்துல வா. 12 ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போன ஒரு ஜீவன் உன் வீட்டுக்குள்ள தெய்வமா வருது. இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒருத்த காலமாக மன வருத்தமும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு செய்வனைகள் எல்லாம் யாரும் வைக்கல. கிரகங்கள் சரியில்லை. உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒற்றுமையாக வாழ வைக்கிறதா போதுங்களா? யார ஒற்றுமையா வாழ வைக்கணும்? வராது. வெற்றி உண்டு. செஞ்சுட்டாங்க. ஒரு தம்பி அதான் தம்பியை பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. கர்மதாமிக்கு யாரை கூப்பிடுறீங்க? மணி